ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் ஸ்லோகம் 45. ருது சுதர்சன கால பரமேஷ்டி பரிக்ரஹ உக்ர சம்பசரோ தக்ஷ விஸ்ராமோ விஸ்வதக்ஷிணக. 6 ருதுக்களாகவும் பகவானே இருக்கிறார். ருதுக்களில் வசந்த காலமாக இருக்கிறேன் என்று பகவான் சொல்கிறார். வசந்த உற்சவம் செய்து கொள்கிறார். அந்தந்த காலங்களில் இலை உதிர்வதும் பிறகு துளிர்ப்பதும் பூப்பதும் பழுப்பதும் இவர் செயலே ருதுகு. சுத்தமான வேதாந்த சித்தாந்தமாக இருப்பவர். எத்தனை நேரம் பார்த்தாலும் போதுமென்று தோன்றாதபடி தரிசனம் கொடுப்பவர் சுதர்சனகா. 6 ருதுவுக்கும் மேல் அகண்டமாக இருப்பது காலம். காலமாகவும் இருப்பவர் காலகா. யாரும் இவருக்கு சமமில்லை. கை நீட்டி வாங்கும் நிலையில் இல்லாதவர். பிறருக்கு கொடுத்தே பழக்கப்பட்டவர். அப்பாற்பட்ட உச்ச நிலையில் இருப்பவர் பரமேஷ்டி. உச்சநிலையில் இருந்தாலும் யாரும் இவருக்கு சமமில்லை என்றிருந்தாலும் பிறருக்கு கொடுத்தே பழக்கமுள்ள கையாக இருந்தாலும் பக்தன் ஆசையோடு ஒரு இலை ஒரு பூ துளி நீர் கொடுக்க வந்தாலும் பக்தனை திருப்தி செய்ய கை நீட்டி ஏற்றுக்கொள்பவர் பரிக்கிரகா. உக்ரமானவர் சூரியன். தன் அக்னி கிரணங்களால் கொளுத்தி விடுவார். அந்த சூரியன் இவருக்கு முன்னால் சிறிய கற்பூர தீபம் போல இருக்கும். சூரியனுக்கும் சூரியனாக இருப்பவர் உக்ரகா. சகல பூதங்களுக்கும் உயிர்களுக்கும் அடைக்கலமாக இருப்பவர் சம்வத்சரோ. பாண்டவ தூதனாக வந்து அதற்குள் விதுரனின் வீட்டில் கஞ்சி சாப்பிட்டு துரியோதனனுக்கு தர்ம உபதேசம் செய்து விஸ்வரூபம் காட்டி கர்ணனை பேதப்படுத்த முயற்சி செய்து பல காரியங்கள் செய்கிறார். ஒரு காரியத்துக்காக வந்து 1000 காரியங்களை சாதித்துக் கொள்ளும் மகா கெட்டிக்காரர் தக்ஷகா. பசியும் தாகத்தாலும் அலையும் எல்லோருக்கும் தன் சன்னதியிலேயே சாந்தி கொடுப்பவர் விஸ்ராமோ. இவர் சாமர்த்தியம் யாருக்குமே கிடையாது. விஸ்வ தக்ஷிணகா.